ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸியான சுவையான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவா உப்புமா. அது செய்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அதில் ஒரு கப்பு ரவையை சேர்த்துக்கிடுவேன். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் வறுக்கணும். ரவை வாசனை வரதன்னைக்கும் வறுத்தா போதும். கைவிடாமல் வறுத்தா தான் ரவை கரிஞ்சிடாமல் இருக்கும். அதனால் கைவிடாத அளவுக்கு வறுத்துக்கிடுவேன். இப்போ ரவையை நல்லா வாசனை வரதன்னைக்கும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதை ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிடுவேன். முதல்ல கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கிடணும். ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துருக்கேன் வாசனைக்காண்டி. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிடுவேன். கடலைப்பருப்புக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடுவேன். பொன்னிறம் ஆகிறதன்னைக்கும் வறுத்துக்கிடணும். துருவி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கிடுவேன், அதையும் சேர்த்து வறுக்கணும். ஒரு கேரட்டையும் பீன்ஸையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் சேர்த்து இதிலே வறுத்துக்கலாம். அப்படின்னா தான் வாசனையாக இருக்கும். கேரட்டும் பீன்ஸும் ஈஸியாக வெந்துடும். நான் எடுத்துருக்க 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். அப்படின்னா தான் ரவை ஈஸியாக வெந்து உதிரி உதிரியாக வரும். அதனால் நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிடுதேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுதேன். கொதிக்கிற தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் உப்பு போதுமா வேணுமான்ட்டு. இப்போ நான் வறுத்த ரவையை அதில் சேர்த்துக்கிடுதேன். சேர்த்துட்டு கை விடாமல் கலரணும். அப்படின்னா தான் கட்டி விழாமல் இருக்கும். கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டோன்னா அது ஈஸியாக ஒன்று சேர்ந்துடும். அதனால் அப்போவே பார்த்து போட்டுக்கிடணும். நம்ம சேர்த்த ரவை நல்லா வெந்துட்டு கடைசியாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக தேங்காய் பூ வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவேன். அதையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் அதே மாதிரி தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். இப்போ நமக்கு ரவை உப்புமா ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பாய்.